எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார் அண்ட் சித்தார்த் கூட நான் செகண்ட் மூவி பண்றேன். எனக்கு உண்மையாலுமே நான் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி என்ன அழ வச்சிருக்காரு நிறைய சீன்ஸ்ல சித்தார்த். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. ஓகே, அடுத்ததாக திரு பிரணாப் அவர்கள் டிஎஸ்சியா நடிச்ச ரொம்ப அருமையா அந்த கேரக்டர் பண்ண பிரணாப் அவர்கள். வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு எட்டாக்கி பிக்சர்ஸ், சித்தார்த் சார், அருண்குமார் சார். ஸோ இந்த இவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு சின்ன ரோல், ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. அண்ட் முக்கியமான தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். இந்த மாதிரி படத்தை இன்னும் மேலும் மேலும் வரவேற்று பாராட்டணும்னு கோரிக்கிறேன். தேங்க்யூ. 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 அண்ட் இந்த படத்துல நிமிஷா அவர்களோட தம்பியாக நடித்த அபிஷேக் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அபிஷேக். ஆமா வாங்க, அப்படியே பேசிட்டு உட்கார்ந்துருங்க, இன்னும் ஈஸி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருண் சாருக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், ரொம்ப கூச்சமா இருக்கு. சித்தார்த் டிவில தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம், இப்ப நேர்ல பாக்குறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. ஸோ அடுத்த எங்களோட ஆக்டிங் கன்சல்டன்ட் திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு, ஆக்டிங் கன்சல்டன்ட் அதாவது நானும் இங்க வெளியே சொல்றது இல்ல. ஆக்டிங் கன்சல்டன்ட்னா ஏன்னா பாரதி ராஜா சார் பீரியட்ல இருந்து நடிப்பு வாங்குறது டைரக்டரோட வேலையாவே இருக்கு. அடிச்சு அழுக வச்சாரு, முடிய சுத்தி அழுக வச்சாரு, இப்படி நிறைய பேசுறோம் இல்லையா. இந்த படத்துக்கு நாங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு 40 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு 40 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே நான் ஒரு 40 நாள் இருந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் குறிப்பா சுந்தரிக்கு டப்பிங் வரைக்கும் போய் ஒர்க் பண்ணோம். இதுக்கு மெயின் காரணம் வந்து ப்ரொடியூசர் சித்தார்த் தான். ஏன்னா நான் சேவை பண்ணுவது, நான் வந்து பாவாங்க இல்ல, எனக்கு பே பண்ணணும்ல. அஸ் ப்ரொடியூசர் அவர் தான் ஒவ்வொருத்தரும் இல்ல ஸ்பாட்டுக்கு வரட்டும், இல்ல டப்பிங்க்கு வரட்டும் அப்படின்னு அவர் தான் எதுவுமே டைரக்டர் தான் கேட்கணும். இங்க வந்து ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் சொல்றாரு, ராஜேஷ் கூப்பிடுங்க, ராஜேஷ் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து சித்தார்த் அவர்களுக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட்டு, குறிப்பா ஹரியெல்லாம் கதருவான், என்னைக்கா நீ பிஸியா இருக்க கிளம்பி போதும். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க டைரக்டர் அருண் வந்து ஸ்கிரிப்ட நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். மீட் பண்ணப்ப அவர் ஒரு 400 பக்கம் எழுதிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்ட் கொடுத்தாரு. ஓ இதுதான் பவுண்டா, 200 பக்கம் இருக்கா, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னாரு. அடுத்து செகண்ட் ஹாஃப் இன்னொரு பவுண்ட் வருது. 400 பக்கத்தை வாசிச்சு நாங்க 2 பேரும் உட்காந்து பல நாட்கள், நான் ஒரு 3 நாள் தான் வாசிச்சிருக்கேன். வாசிச்சு 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த ரோல் என்ன மாதிரி பண்ணலாம், எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், ஓவரால் நமக்கு ஆக்டிங்க்கு எல்லாருக்குமே எவ்வளவு பண்ணணும், எதுக்கு அதிகமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு 20 நாள் ஒர்க் ஷாப் பண்ணலாம் நான் சொன்னேன். 20 நாள் முடியப்ப அவுட் சரியா இல்ல, இன்னும் பெட்டரா பண்ணணும், இன்னும் 20 நாள் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டரா பண்ணி அப்புறம் ஸ்பாட்ல அப்புறம் டப்பிங் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு. நான் இப்ப நிறைய படத்துக்கு ஆக்டிங் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த படம் எப்பவுமே எனக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஏன்னா டைரக்டரா வந்து இது ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒர்க்கா இருக்கணும். ஸ்பாட்ல உட்காந்து ஆக்டிங் கோச் பண்றது என்ன ஆயிரும்னா அப்புறம் ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும். உங்களுக்கு புரியுதுல, ப்ரெஸ் இருக்கீங்க தானே, டைரக்டர் சொல்றது யாரா டைரக்டர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க பாக்குறவங்க. அந்த குழப்பம்லாம் இல்லாம அதெல்லாம் கிடையாது. இது என் படம், நீங்க சொல்ற இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வந்து நின்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல இருந்து எந்த கூச்சமும் இல்லாம யாருக்கும். நான் இப்ப சமீபம் சித்தார்த் சார்ட்ட போய் ஏதாவது கரெக்ஷன் சொல்லிட்டு வந்துட்டு, அருண் கொஞ்சம் ஓவரா போவோம் போய் தான் பார்ப்போம், கை வைக்கிறீங்க, கை இப்படி இருங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க கரெக்ஷன், ஏன் கூட சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு வந்து உட்காந்துருவோம். அவரு நம்பி ரைட் நீங்க ஏதோ சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அவரு ப்ரொசீட் பண்ணி ரொம்ப பெரிய மனசோட எங்களை என்னையாலோ பண்ணாரு, டைரக்டராலோ பண்ணலாம், என்னையாலோ பண்ணாரு. ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதனால நாம ஸ்கூல் படிக்கிறப்ப சேது படம் வந்துச்சு, சரியா போகல,
அப்புறம் எந்திரிச்சு திரும்ப ரிவைவ் ஆகி பயங்கரமா ஓடிச்சு. இந்த கதையெல்லாம் அப்ப கேட்டதுதான். இப்பெல்லாம் மல்டிபிளெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம்